பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஒரு ஆமை அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை கவனித்த தர்மர் ஆமை கிட்ட போய் பேசலான்னு கிட்ட போனார். தர்மருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த ஆமையோட உடம்பு பாதி தங்கமாக இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆமை கிட்ட கேட்டார். ஆமை பதில் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு குடிசை வழியாக போயிட்டு இருந்தேன். அந்த குடிசையில் ஒரு அந்தணர் வசிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த அந்தணருக்கு யாசகம் வாங்கி சாப்பிட்றது வழக்கமாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு அவருக்கு யாசகமாக ஒரு கைப்பிடி மாவு தான் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலான்னு உட்காரையில் வாசலில் ஒரு ஆள், ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். இதை கேட்ட அந்தணர், இந்த மாவு தான் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு எதுவும் இல்லை, இதையே அவருக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாவை கொண்டு போய் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். என் மேலே அந்த மாவு துளிகள் சிலது விழுந்துருச்சு. விழுந்த இடம் பாதி தங்கமாயிருச்சு. அதனால் மிச்ச உடம்பும் தங்கமாகணும்னு சொல்லி தான் எங்கெங்கே தான தர்மங்கள் நடக்குதோ அங்கே போய் உருண்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் உருண்டு பார்த்துட்டேன், என் உடம்பு மிச்சம் தங்கம் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்லுச்சு. இதை கேட்ட தர்மருக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆமையே, நீ கர்ணன் தான தர்மம் பண்ணுவான்ல, அங்கே போய் முயற்சி செய்து பார் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட தர்மர் கிருஷ்ணரை கேள்வியோடு பார்த்தாரு. ஏன் நான் செய்கிற தான தர்மம் சிறந்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு பார்த்தாரு. கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பித்தார்.